ரசிக பட்டாளம் என்பது வேறு, அரசியல் விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு. சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு. 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும். ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது. அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது. கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் 2 மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். 1வது மாநாடு 2வது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை. அது ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை. நாங்கள் மாநாடு நடத்துறோம்னா வெல்லும் ஜனநாயக மாநாடு, அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு. தேசம் காப்போம் மாநாடு, அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு. மது ஒழிப்பு மாநாடு, அதில் ஒரு கருத்தியல் இருக்கு. அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அது ஒரு மாநாடு போடுறோம். அந்த மாதிரி மாநாட்டுக்கு 1வது மாநாடு 2வது மாநாடு 3வது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலாக அதை அவங்களால பொருத்தி பார்க்க முடியல. இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ், ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லாத 3 மணி நேரமும் 4 மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது. வெறும் கூச்சல், வெற்று சவடால்கள், விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை. அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது. அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்ற வெறுப்பு வெளிப்படுகிறது. மற்றபடி அதில் அரைத்த புளித்தமாவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததை தவிர, போன மாநாட்டில் சொன்னது ரைட், இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது. அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற நடப்பு அரசியல் குறித்து, இன்னைக்கு SIR ஒரு பர்னிங் இஷ்யூ, அதை பற்றி எதுவும் ஒரு பேசல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல யாத்ரா போயிட்டு இருக்காரு. நாடு தழுவிய பிரச்சனை, ஒரு செஷனே நடக்கல இந்த பிரச்சனைக்காக. அடுத்து 3 சட்டங்கள் 30 நாள் உள்ள இருந்தா போதும் அவன் பதவியை பறிச்சு முடியும் ஒரு சட்டம் வந்திருக்கு. அது தொடர்பாக 3 சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்கள் பற்றி அவங்களுடைய நிலைப்பாடு இல்லை சொல்லல. தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்ப பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. அதை பற்றி அந்த கருத்தும் இல்லை. தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனர் கில்லிங்ஸ். அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல. பெரியார் என்ன சொன்னார், அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை. அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார், அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை. வெறும் திமுக வெறுப்பு, ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. எனவே அவங்க ஐடியாலஜிகளோட இன்னும் சிங்க்ரனைஸ் ஆகல.